ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஹெல்த்தி சூப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கேபேஜ் யூஸ் பண்ணி கேபேஜ் சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு 150 கிராம் அளவு கேபேஜ் எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி ரஃப்பாக சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். கேபேஜை நம்ம குக் பண்ணிவிட்டு அரைச்சிக்க போகிறோம். அதனால் இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸஸாகவே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட ஒரு 10 பூண்டு பல்லியும் இந்த மாதிரி ரஃப்பாக சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப ஃபைன் சாப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் இப்போ ஒரு பேனில் ஒரு 30 கிராம் அளவு வெண்ணெயை உருக்கிக்கலாம். வெண்ணெய் உருக்கி வரும்போது இதில் நறுக்கி வச்சுருக்க இந்த வெங்காயம், பூண்டு இது ரெண்டுத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கணும். பொன்னிறம் ஆகணும்லாம் அவசியம் இல்லை, ஜஸ்ட் வதங்கினா போதும். அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க இந்த கேபேஜையும் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். அதிக நேரம் வதக்க தேவையில்ல. கேபேஜில் கலோரிஸ் ரொம்ப கம்மி. அதனால் வெயிட் லாஸில் இருக்கவங்கலாம் கண்டிப்பாக இதை எடுத்துக்கலாம். லோ கார்ப் டயட் அப்புறம் கீட்டோ டயட்க்கெலாம் இது சூப்பரான சூப். இது கேபேஜ் ஒரு நிமிஷம் வதங்கின அப்புறம் இதில் இந்த கேபேஜ் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குக்கரை மூடி வெயிட் போட்டு ஒரு 2 விசில் வச்சு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ளேம் ஹைலியே வச்சுக்கலாம். இப்போ ப்ரெஷர் அடங்கினதும் நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். கேபேஜ் பாருங்கள் நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த மாதிரி குக்கரில் குக் பண்ணும்போது கேபேஜோட பச்சை ஸ்மெல் எதுவுமே இருக்காது. இப்போ இந்த தண்ணியோடவே நான் பிளெண்டர் யூஸ் பண்ணி இதை பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். இப்போ பிளெண்டர் இல்லாதவங்க இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறினப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். தண்ணியை வடிகட்டிட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இதை ஃபர்தராக வடிகட்டணும்லாம் அவசியம் இல்லை. இதுவே நல்லா பிளெண்டாக இருக்கும். எங்கேயாவது ஒரு கேபேஜ் பீசஸ் இருக்கும், அவ்வளோதான். இப்போ 2 கப் அளவு தண்ணியை ஒரு பேனில் சூடு பண்ணி வச்சுருக்கேன். நல்லா கொதிக்குது. அதை எடுத்து இந்த சூப்பில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த குக்கரை ஆன் பண்ணி இதை சூடு பண்ணிக்கலாம். இப்போ தேவைக்கேற்ப மிளகுத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஜீரகத்தூளும் சேர்த்துக்கிறேன். வேறு எந்த மசாலாவும் இதுக்கு தேவையில்லை. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். சூப் நல்லா குடிக்கிற பதத்தில் தான் இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ராவாக கார்ன்ஃப்ளவர்லாம் இதுக்கு சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வந்தால் போதும். ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை பொடியாக நறுக்குனது சேர்த்துட்டு இந்த மாதிரி பபிள்ஸ் வரும்போது ஆஃப் பண்ணிடலாம். ஆல்ரெடி சுடு தண்ணி சேர்த்ததுனால சட்னி ரெடி ஆகிடும். இப்போ சூடாக இதை சர்வ் பண்ணலாம். சின்ன குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா பட்டர் கொஞ்சம் சேர்த்து சர்வ் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ஈஸி அண்ட் ஹெல்த்தியான சூப் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.